இப்போது இருக்கின்ற இளைஞர்களின் எதிர்பார்ப்பு கற்பதில் விருப்பமில்லை, ஆனால் சித்தி அடைய வேண்டும். பெரியோர்களை மதிப்பதில்லை நாங்கள், ஆனால் எங்களை மதிக்க வேண்டும். புறநடையாக இருக்கின்றது இப்போது இருக்கின்ற இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள். நாங்கள் எப்படித்தான் கற்றுத்தந்தாலும் நாங்கள் கற்க மாட்டோம், ஆனால் அது கூடுதலான புள்ளிகளை பெற வேண்டும். எப்படி சாத்தியமாவது? உங்களுக்கு தெரியும், நீங்கள் பரீட்சை மண்டபத்திலே நீங்கள் செய்கின்ற விடயங்கள் எனக்கு தெரியும். நான் 2012ஆம் ஆண்டிலிருந்து பரீட்சை கடமைகளுக்கு செல்கின்றவன். நீங்கள் பரீட்சை கடமைகளுக்காக நான் செல்லுகின்ற போது மாணவர்களின் தயார்படுத்தல்களை நான் நேரடியாக கண்டவன். ஆகவே மாணவர்களே, நாங்கள் எப்பொழுதும் நேரான வழியிலே செல்ல வேண்டும். இது எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால், ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கும். எந்நேரமும் உங்களுடன் இருக்கின்ற ஒரு நல்ல நண்பனாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வழியை காட்டித்தரும். நீங்கள் இஸ்லாம் பாடம் என்று பரீட்சை எழுத போகின்றீர்கள் என்றால், அந்த பரீட்சையில் வினவ இருக்கின்ற வினாக்களை உங்களுக்கே சொல்லித்தரும் இஸ்லாம் புத்தகம். அதனை நாங்கள் பார்ப்பதில்லை. கொஞ்சம் பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபோனில் இருக்கிற ரீல்ஸை கொஞ்சம் பார்ப்போம், இல்லாட்டி அந்த வீடியோவை கொஞ்சம் பார்ப்போம். 5 நிமிஷம் என்றால் நீங்கள் ஃபோன் எடுப்பீங்க பாப்பாக்கிட்ட, இல்லாட்டி வீட்டை இருக்கிற ஃபோனை. ஆனால் நீங்கள் எடுத்தது 5 நிமிடம் 5 மணித்தியாலங்கள் கடந்து சென்றது உங்களுக்கு தெரியாது. நாளை பரீட்சை இன்று 5 மணித்தியாலங்கள் கடந்து நீங்கள் அந்த திறன் தொலைபேசியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எனவே மாணவர்களே, அந்த திறன் தொலைபேசியை நீங்கள் கையில் எடுப்பதை விடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் கையில் எடுங்கள். அது உங்களை நல்வழிப்படுத்தும் என்பது இந்த நூலகத்திலிருந்து நூல்களை எடுத்து கற்ற மாணவனின் அனுபவமாக நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.